السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده المصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ويقولون متى نصر الله ألا إن نصر الله قريب. சதகல்லாஹுல் அலியுல் ஆதீம். அளவிலா அருளும் நிகரில்லா அன்புடையோனுமாகி அல்லாஹுவின் திருநாமம் போட்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவனின் அருள் நம் உயிரிலும் மேலான முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அடிவளராமல் பின்பற்றி வாழ்ந்த வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நம்மவர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த சங்கை மிகு அங்கு அரங்கிலே அங்கு மகிழ்த்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு. இந்த உலகத்திலே தற்கால சூழ்நிலைகளில் மிகவும் அதிகமாக பரவி வருகிறது என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய கொலைகள், இஸ்ரேலியர்களால் கொல்லப்படுகின்ற கொலை, பெரியவர்கள், சிறியவர்கள், வயதானவர்கள் என்றும் கூட பார்க்காமல் ஒரு போரினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் மீறி தாக்கப்படுவது. இப்படி பார்க்கும் பொழுது முதலிலே நாம் இஸ்ரேலியர்கள் என்றால் யார் இவர்கள் என்பதாக பார்த்தோமே என்றால் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேலியர்களுக்கு நாடே கிடையாது. நாடோடிகள் பாலஸ்தீனத்திற்கு சென்று சிறு கூட்டமாக செல்கின்றார்கள். பாலஸ்தீன மக்கள் தங்களிடம் உதவி தேடி வந்தவர்களை வெறுமென விட்டு விடாமல் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தார்கள். அதற்கு பின்னால் உலகத்திலே அங்காங்கே இருக்கின்ற எல்லா யூதர்களையும் அழைத்து அவர்கள் அங்கு தங்க வைத்தார்கள். அதற்கு பின்னால் தான் பிற்காலத்தில் இந்த போர் வெடிக்கின்றது. எவர்கள் நமக்கு இடத்தை தந்தார்களோ அதற்கு நன்றி கடன் செலுத்துவதில்லாமல் அவர்களையே அடித்து அவர்கள் இருக்கின்ற நாடையும் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இது அவர்களுக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற செயல்கள், நஷ்டங்கள், துரோகங்கள் இஸ்ரேலியர்கள் செய்வதை உணர வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு மனிதனாக இருந்திருந்தால் இஸ்லாமியர்களின் மீது, பாலஸ்தீன மக்களின் மீது இரக்கம் காட்டி விடுவார்கள், இஸ்ரேலை திட்டி தீர்ப்பார்கள். காரணம், மனிதாபிமானம் கூட ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் செய்கின்ற அந்த கல் நெஞ்ச விஷயங்களை. சகோதரர்களே, எத்தனை முறை தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நாம் விளங்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனை முறை தாக்குதல் நடத்தினாலும் அந்த மக்கள் போராடுகிறார்கள். யாருக்காக வேண்டி? தன் வீட்டுக்காகவா, தன் மனைவிக்காகவா, தனது கடைக்காகவா, தன் தெருவிற்காகவா, தன் நாட்டிற்காகவா? எதுவும் கிடையாது. பைத்துல் முகத்தஸ் என்கின்ற ஒரு மஸ்ஜிதிற்காக வேண்டி. பைத்துல் முகத்தஸ் என்பது சாதாரணமான மஸ்ஜித் என்பது கிடையாது. இந்த உலகத்திலே முதலாக கஅபத்துல்லா, கிபிலாவையாக இருந்த மஸ்ஜித் தான் பைத்துல் முகத்தஸ். இன்னும் இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனுக்கு சென்றிருக்கின்றார்கள். சில நபிகளுடைய கபறுகள் பலஸ்தீனிலே இருக்கின்றது. ஏன், இறுதி தூதராம் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாலஸ்தீனம் சென்றிருக்கின்றார்கள் வியாபாரம் விஷயமாகவும். இன்னும் பாலஸ்தீனத்தில் நபியவர்களுக்கு வஹி வந்திருக்கின்றது. ஆக சகோதரர்களே, பாலஸ்தீனத்தினுடைய சிறப்புகள் மிக மிக அதிகம். எந்த அளவிற்கு என்று சொன்னால்
இந்த உலகத்திலே கஅபத்துல்லாஹ் அடுத்தது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மஸ்ஜித் என்று சொன்னால் அது பாலஸ்தீனம் சிறப்பிலே. அல்லாஹு தஆலா தனது திருக்குர்ஆனிலே இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்ற இடம் பாலஸ்தீனம் என்பதாக கூறுகின்றான். இந்த பாலஸ்தீன பைத்துல் முகத்தஸை மீட்பது வெறும் பலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல. உலக முஸ்லிம்கள் கவலைப்பட வேண்டியது. உலக முஸ்லிம்கள் இதன் விஷயமாக சிந்திக்க வேண்டியது. எவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டும் இன்று வரைக்கும் அவர்கள் காஃபிராகவில்லை. ஷஹாதத்தை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். உறுதியோடு, உள்ளத்தோடு, இறையச்சத்தோடு. அல்லாஹும் இவர்கள் மனிதர்களா? சுபஹான் அல்லாஹ். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். இவ்வளவு தாக்குதலுக்கு பின்னாலும் கூட இவர்கள் ஷஹாதத்தை முன்மொழிகின்றார்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தால் இந்த உலகத்திலே 2 நாடு மிக பலவீனமானது. 2 நாடுகளும் பல முறை தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த 2 நாட்டில் அதிகம் பசி பஞ்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதுவென்று சொன்னால் ஒன்று பாலஸ்தீனம், இரண்டாவது ஆப்கானிஸ்தான். இந்த 2 நாட்டிலே அதிகம் இளம் வயது பெண்கள் கணவனை இழந்திருக்கின்றார்கள். காரணம், ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்கா நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் அவர்களை கொண்டிருக்கின்றார்கள். பலஸ்தீனில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இவர்களை கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் மக்களே, இவ்வளவு விஷயங்கள் செய்தும் கூட அவர்களின் ஈமானில் ஏதாவது குறை இருக்கின்றதா? இவர்களிடத்தில் எதுவுமே கிடையாது. பாலஸ்தீன மக்களிடத்தில் ஆயுத பலமா, பணபலமா, படைபலமா எதுவும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை பற்றிய ஈமான் அவர்களிடத்தில் சரியாக இருக்கின்றது. அன்று முதல் இன்று வரை பல வல்லரசுகள் தனது சொத்துக்களை செலவு செய்திருக்கின்றது. எதற்காக? இந்த பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக. கோடான கோடி சொத்துகள் செலவாயிருக்கின்றது. பல விசேஷ படைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. பல பொற்காஸ்டுகள், எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஒன்றுதான், ஈமானிய ரோஷம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஈமானிய இதோடு அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் யோசிக்க வேண்டும், கொள்கையில் எவ்வளவு அவர்கள் லட்சியத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈமானினுடைய உறுதி என்ன? மாஷா அல்லாஹ். பலஸ்தீனிலே பார்த்திருப்போம், அதிகம் சிறுபிள்ளைகள் எல்லாம் கையிலே கற்களை எடுத்துக்கொண்டு கலிமா ஷஹாதத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா? எதற்காக? அல்லாஹு அக்பர். சிறுவிராயத்திலிருந்தே அந்த மக்களுக்கு ஈமானை ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள் அந்த பெண்மணிகள். நாம் எல்லாம் பார்த்திருப்போம், இடையில கூட சோசியல் மீடியாவில் கூட வந்திருக்கும். அதெல்லாம் 12 வயது சிறுவன் கூறுகின்றான், எனது தகப்பனை இழந்து விட்டேன், என் தாயை இழந்து விட்டேன், என் குடும்பத்தை எல்லாம் இழந்து விட்டேன், இப்பொழுது நான் தன்னந்தனியாக நிற்கின்றேன். இப்பொழுது அண்டை வீட்டுக்கார நாடெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருப்ப தம்பி என்பதாக. அந்த பையன் சிறுவன் கூறுகின்றான், 12 வயது சிறுவன், உங்கள் நாட்டுக்கு வருவது முக்கியமல்ல, உங்கள் நாட்டில் வந்தால் இது போன்ற பைத்துல் முகத்தஸிலே இருந்து ஷஹாதத் என்கின்ற பாக்கியத்தை நான் பெற முடியுமா? அல்லாஹு அக்பர். சஹாபாக்களின் வாழ்க்கைகளின் வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். பிற்கால் வந்த முஜாஹிதுகளின் வரலாறுகளை படித்திருக்கின்றோம். இப்பொழுது வரை அவர்களின் வாழ்க்கையை ரோல் மாடலாக, அவர்கள் வாழ்க்கைக்கு நிகராக இப்பொழுது இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்த்துவதற்காக என் உயிர் துச்சமில்லை என்பதாக துணிந்து போராடக்கூடியவர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காகவே பாடுபடக்கூடியவர்கள், பைத்துல் முகத்தஸிற்காக. கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இவர்கள் யார்? இவ்வளவு ஆச்சரியம் அளிக்கிறது பார்த்தாலே. அந்த பையன் சிறுவன் சொன்ன மனப்பான்மை பார்த்தீர்களா? எனக்கு ஷஹாதத் கிடைக்குமா என்பதாக. அல்லாஹு அக்பர். இன்னும் நாம் பார்த்திருப்போம் ஒரு பெண்மணியுடைய சம்பவம். அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் ராணுவத்தால் ஒரு கணவன் கொல்லப்பட்டு தன்னுடைய மனைவியின் முன்னால் ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றாள், நான் அழமாட்டேன்,
நான் அழுகவே மாட்டேன். காரணம், என்னுடைய கணவர் வெற்றி பெற்று விட்டார், என்னுடைய கணவர் ஷஹாதத்தை பெற்றிருக்கின்றார். ஆகையால் நான் அழுக மாட்டேன். மாறாக நம்முடைய குழந்தைகளையும் இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக நான் அனுப்புவேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றாள். அல்லாஹ் அக்பர். ஷஹாபா பெருமக்களிடம் இருந்த ஈமான் இதுவெல்லாம், சஹாபா பெருமக்களிடத்தில் எந்தெந்த ஈமான் இருந்ததோ அதுவெல்லாம் இவர்களிடத்தில் இருக்கின்றது. முஜாஹிதுகள் இருந்த வீரம் இவர்களிடத்தில் இருக்கின்றது. ஆயுத பலமா, படைபலமா, பணபலமா எதுவுமே கிடையாது, ஈமானிய பலம். அதற்கு பிறகு என்னவென்று சொன்னால், இதுவெல்லாம் சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாகவே கணித்துவிட்டு சென்று விட்டார்கள். இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் இருப்பார்கள். எப்படி என்று தெரியுமா? அவர்கள் கியாமத் நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள். இப்போ சஹாபாக்களும் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு, எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் என்பதாக. பெருமானார் கூறுவார், அவர் பைத்துல் முகத்தஸிலேயும் பைத்துல் முகத்தஸ் அருகாமையிலும் இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் இந்த போராட்டம் என்பது யூத துரோகிகளுடன் எதிராக நமது இஸ்லாமியர்கள் போராடுவது என்பது இன்றைக்கோ நேற்றோ அல்ல, மாறாக எப்பொழுது வரை இது நீடிக்கும் என்று சொன்னால், கியாமத் நாளினுடைய ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த போர் என்பது நிகழும். இதையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு யூதர்களின் கையை ஓங்கி இருக்கின்றது, இஸ்லாமியர்களின் கை தாழ்ந்திருக்கின்றது, இறங்கி இருக்கின்றது. ஆனால் ஒரு காலம் வரும், எங்களின் கையை ஓங்கும், உங்களின் கை இறங்கும். அது வெகு தூரம் அல்ல, மிக விரைவில் இன்ஷா அல்லாஹ் வரும். எப்படி என்று சொன்னால், கியாமத் நெருங்கும் பொழுது யூதர்கள் ஒளிவார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, யூதர்கள் ஒளிவார்கள் மரத்திற்கு பின்னால், கல்லிற்கு பின்னால் என்பதாக. ஒவ்வொரு பக்கமும் ஒளிகின்ற சமயத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவான். இன்னும் அந்த நேரத்திலே கற்கள் எல்லாம் பேசும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கின்றான், வந்து அவர்களை கொல். மரம் பேசும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கின்றான், வந்து கொல். அல்லாஹு அக்பர். அப்பொழுது உங்களில் உள்ள பெரிய பெரும் தலைவர்கள் எல்லாம் கூட எங்களுடைய பாலஸ்தீன இளைஞர்கள், பாலஸ்தீன பிஞ்சுகள் வந்து கொள்ளும். சகோதரர்களை யோசித்து பாருங்கள். பாலஸ்தீனம் என்பது சாதாரணமான மண் கிடையாது, போராடுகின்ற மண். எதற்காக? தீனுல் இஸ்லாத்திற்காகவும் பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டும். இப்படிப்பட்ட இவ்வளவு கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக பார்த்தால், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவிகரம் நீட்ட வேண்டும் அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு. இரண்டாவது, இந்த வன்கொடுமை நடத்துகின்ற இஸ்ரேலுடைய தயாரிப்புகளை தடுக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். மூன்றாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி. வெறுமனே யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களை பாதுகாத்துன்னு கேட்கக்கூடாது. இன்னும் இந்த காபத்துல்லா பைத்துல் முகத்தஸை பாதுகாத்துன்னு கேட்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்ல வேண்டும், காபத்துல்லாஹை அழிப்பதற்கு எப்படி அபரஹாவின் படை வந்து கொண்டிருந்ததோ, யானைப்படை, எப்படி நீ அபாபில் பறவை வைத்து அந்த யானைப்படை அழித்தாயோ, அதே போன்று நவீன அபரஹாவின் படைதான் இது, இவர்களை உன்னுடைய அபாபிலை கொண்டு நீ அழி என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு அதிகம் நாம் துஆ செய்வோமாக. இன்னும் பாலஸ்தீனம் வெற்றி வாகை சூட்டுகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. இன்னும் புனித ரமதானை அவர்கள் சிறப்போடும் சீரோடும் கழிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்னும் இஸ்ரேலிய மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து வைத்திருந்தால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்து தரட்டும். அவர்களின் பெயர் ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்று உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.